நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து 76வது குடியரசு நாளாக இந்த நாளை நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்று கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை முடிசூட்டி இந்த நாளை அடிஷ்னலாய் நாம் அனுபவிக்கும்படியாய் கொடுத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய அந்த அன்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, ஓ நேஷன், do not afraid, be rejoice and glad always in Christ. Then you can see the greater things is going to be happen in the days to come. That's what this verse is making us to understand clearly. So தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So what are the signs we are going to see and understand when Lord has done the greater things already, or the greater things he is going to do in the upcoming days? That's what our looking at today. So அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படி பெரிய காரியங்களை இனி வரக்கூடிய நாட்களில் செய்யும் போது என்னென்ன அடையாளங்களை நாம் காண்போம் என்று பார்ப்போமானால், நம்பர் 1, we need to announce the fasting day. அதாவது நம்முடைய உபவாச நாளை நாம் அறிக்கை செய்து அனௌன்ஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணி இன்றைக்கு பரிசுத்த உபவாச நாள் என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும், கூடி ஜனங்களை கூட்டியோ அல்லது நாம் தனித்தோ அல்லது ஜனங்களை கூட்டியோ உபவாச நாளை நியமித்து மனம் திரும்பி ஜெபிக்கும் போது நான் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் அவர் பரிசுத்த உபவாச நாளை நாம் ஏறெடுக்கும்படியாய், ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் அந்த உபவாச நாளை கர்த்தர் முன்குறித்து அதில் நாம் மனம் திரும்பி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் செயல்படுகிறார். நம்பர் 2 என்ன என்று பார்ப்போமானால், என்ன அடையாளம் என்று பார்ப்போமானால், நம்பர் 2ல the Lord will have zealous and he's keep on working for us to see the wine and grain and oil will be sent unto us. அதாவது தானியங்களையும் திராட்சரசங்களையும் எண்ணெய்களையும் புரண்டோடும்படியாய் நம்முடைய ஆலைகளிலே, நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளிலே தானியங்கள், எண்ணெய்கள், திராட்சரசம் புரண்டு ஓடத்தக்கதான கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிறார். கர்த்தர் செயல்படுகிற பெரிய காரியங்களை செய்கிற அந்த நாட்களிலே குறைவு இல்லாதபடிக்கு குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் கர்த்தர் தானியங்களையும் எண்ணெய்களையும் திராட்சரசங்களையும் புரண்டு ஓடும்படியாய் செய்கிறார். நம்பர் 3, வாட் ஆர் த சைன்ஸ் we are going to see என்று பார்ப்போமானால், நம்பர் 3, Lord will give us the abundant showers of rain. அதாவது autumn and spring rain. அப்படின்னா என்னன்னா, நல்ல செழிப்புள்ள நாட்களை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாய், ஆசீர்வாதத்தின் செழிப்பின் மேட்டிலே நம்ம ஏறி வர பண்ணும்படியாய், மனுஷர்கள் தலையின் மேல் நடந்து போனார்கள், தீயையும் தண்ணீரும் கடந்து வந்தோம், ஆனால் இறுதியில் கர்த்தர் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த வாக்கின்படியாக நம்மை செழிக்க செய்கிற தேவன் செழிப்பை உண்டு பண்ணும்படியாய் அவர் மழையை, ஆசீர்வாதமான மழையை நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக பொழிய செய்து ப்ராஸ்பரிட்டிக்குள்ளாக நம்மை நடத்தும்படியாய் செயல்பட்டு கொண்டு வருவதை நம் கண்கள் காணும். நம் சரீரத்தினால் குடும்பமாய் பெற்று அனுபவிப்போம். நம்பர் 4, என்ன அடையாளத்தை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்போது நாம் பார்ப்போம் என்று பார்ப்போமானால், he sends abundant showers. Not only that, he restore all the lost blessings whatever we lost in the earlier time. ஸோ கர்த்தர் நமக்காக நாம் இழந்து போன சகலவற்றையும், மொஸ்கிட்ட பூச்சிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள், பச்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப அளிக்கும்படியாய் அவர் செயல்பட்டு கர்த்தர் நாம் இழந்து போன சகலவற்றையும் திரும்ப அந்த வருஷங்களுக்கு ஈடாக என்னென்னத்தெல்லாம் இழந்தமோ அதெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாய் கர்த்தர் செயல்படுவதை, நாம் இழந்து போனதை திரும்ப பன்மடங்கு பெற்று அனுபவிப்பதை கண்டு மகிழ்வோம். நம்பர் 5, கர்த்தர் என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்யும் போது என்று பார்ப்போமானால், அவர் நம்மை சம்பூர்ணமாய் சாப்பிட செய்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதித்து மகிழ்வதைக் கண்டு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வெட்கப்படாதபடிக்கு வெட்கப்பட்ட எல்லா எல்லைகளிலும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படியாய் வெட்கத்துக்கு பதிலாக பன்மடங்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவித்து உன்னதத்திலே தேவனை உயர்த்தி கனம் பண்ணும்படியாய் கர்த்தர் செயல்படுவதை நாம் கண்கள் காணும். நாம் குடும்பமாய் பெற்று மகிழ்ந்து களி கூறுவோம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்து கொடுத்தான் இருப்பார். காரணம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரவாளியாய்
இந்த 76வது குடியரசு நாளிலே வந்திருக்கிற நாம் தொடர்ந்து அவர் முன்குறித்த சகல வாக்குத்தத்தங்களின் வார்த்தைகளின் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுமந்து சென்று குடும்பமாய் பெற்று அனுபவித்து மகிழ்ந்து களி கூறுவோம். அவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை நம்முடைய எல்லைகளிலே செய்து கொண்டே இருப்பார். நாமும் அவரோடு கூட சேர்ந்து அவரை விசுவாசிக்கிறபடினாலே அவர் செய்த பெரிய காரியங்களை நாமும் செய்யும்படியாய், அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி அவர் ட்ரெயின் அப் பண்ணி நம்மை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கூட்ட ஜனங்களை உத்தம மார்க்கத்தாரை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாய், உத்தம ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் நம்மை இன்னும் அதிகமாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் கேட்ட வார்த்தையின்படியாகவே வரக்கூடிய நாட்களிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. தொடர்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆகவே God bless you all. Amen.